நம்ம வீட்டு ஓவர் ஹெட் டேங்க்கில் நம்ம முனிசிபாலிட்டியோ இல்லை மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனோ வச்சுருந்தாலும் சரி, அல்லது போர் வாட்டரோ வெல் வாட்டரோ பம்ப் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் கழித்து இதில் டேங்குக்கு கீழே நிறைய கசடும் வண்டலும் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம 2 மாதம் ஒரு தடவை 3 மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணலைனாக்கா வீட்டில் உள்ள குழாயெல்லாம் பைப்பெல்லாம் அடைச்சிக்கும். இது பெரிய தொல்லையாக இருக்கும். இதை முழுக்க கட்டுப்படுத்த முடியலனாலும் ஓரளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். பழைய பக்கெட்டு, கருங்கல் ஜல்லி இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஃபில்டர் செய்யலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய வால் பெயிண்ட்டு, அக்ரிலிக் எமர்ஷன் பெயிண்ட்டு பக்கெட்டு வீட்டில் இருந்துச்சு. ஒரு 20 லிட்டர் பக்கெட்டும் 10 லிட்டர் பக்கெட்டும் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கீழ்ப்பகுதி முழுக்க தொலை போடணும். நான் 6 mm ஃப்ளாட் ட்ரில் பிட் யூஸ் பண்ணியிருக்கேன். மரத்துக்கெல்லாம் ட்ரில் பண்ணுற ட்ரில் பிட் இது. ட்ரில்லிங் மிஷின் இல்லாதவங்க ஒரு கம்பியை நல்லா பழுக்க நெருப்பில் வாட்டி எடுத்து அதை வச்சு கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த எட்ஜெல்லாம் தரோவாக க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லா ஓட்டையும் நல்லா தெரிகிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் அந்த பிளாஸ்டிக் சிலும்பலாக இருக்கும். அதெல்லாம் கையிலே ரிமூவ் பண்ண முடியும்னா பாருங்கள், இல்லை கத்தி வச்சு வெட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கெட்னுடைய லோயர் சைட் போர்ஷனில் இதே மாதிரி தொலை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்லேயும் போட்டுற வேண்டாம். ஒரு 2 இன்ச்சு மேலே போட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம இந்த பெரிய கருங்கல் ஜல்லி கொட்ட போகிறோம். மேலே போர்லேருந்து பம்பு மூலமாக டிஸ்சார்ஜ் ஆகிற எல்லா தண்ணியும் உடனே வடிஞ்சு இது வழியாக வரணும். ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஹோல்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பவர்ஃபுல் மோட்டராக இருந்ததுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் அதிகப்படுத்துறது நல்லது. பெரிய பக்கெட்டில் சைடில் போட்டு வந்தீங்களா, சின்ன பக்கெட்டில் பாட்டமில் மட்டும் போட்டால் போதும், சைடில் போட வேண்டாம். சின்ன பக்கெட்லையும் இதே மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துங்க. அடுத்து இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஸ்டோரில் நைலான் நெட்டு கிடைக்கும். மஸ்கிட்டோ நெட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ஒரு 2-3 மீட்டர் வாங்கிக்கோங்க. இது நம்ம அந்த பக்கெட்டினுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வட்டமாக வெட்டி ஒரு 10 பீஸ் வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் பழைய நெட்லான் ஒன்று இருந்துச்சு, அதை கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன், வாஷ் பண்ணி. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு கருங்கல் ஜல்லி, இது ஒரு பாண்ட் அளவுக்கு தேவைப்படும். 1 பாண்டு 2 பாண்டு அளவுக்கு தேவைப்படும். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் 2-3 முறை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணலனாக்கா நம்ம டேங்க் தண்ணியெல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அந்த சைட்லலாம் நல்லா பரப்பி விட்ருங்க. கொட்டுறது நடுவில் மட்டும் நின்றுடக்கூடாது. அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு நெட்லான் வலையை வச்சுட்டு அதுக்கு மேலே கருங்கல் சிப்ஸ் சொல்லுவாங்க, அதை விட சின்ன சைஸு இந்த மாதிரி கருங்கல் சிப்ஸ் வாங்கி அதையும் நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை இதே மாதிரி கொட்டிக்கோங்க. இந்த 2 லேயரும் சேர்ந்து 1/2 பக்கெட்டுக்கு மேலே வர வேண்டாம். 1/2 பக்கெட் அளவுக்கு மட்டும் கொட்டிக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம சின்ன பக்கெட்டு வைக்கணும். இதுக்கு மேலேயும் ஒரு நெட்லான்
வலையை வச்சுருக்கேன். ஒவ்வொரு லேயரையும் இந்த மாதிரி நெட்லான் வலையால் பிரிச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம பெரிய பக்கெட்டில் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி சின்ன பக்கெட்லேயும் பண்ணணும். எல்லா ஜெல்லையும் தரோவாக வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சைட்லலாம் ஹோல்ஸ் இருந்ததுனாக்கா தண்ணி அப்படியே இறங்கிடும் ஃபில்டர் ஆகாம. அதனால் நல்லா பரப்பி விட்டுருங்க. சின்ன பக்கெட்லேயும் நான் அரை பக்கெட் அளவுக்கு கொட்டினேன். அவ்வளோதான் நம்மளுடைய இந்த ஃபில்டர் ரெடி. இதை நம்ம அப்படியே நம்ம வீட்டினுடைய வாட்டர் டேங்க்குள்ளே வைக்க போகிறோம். டேங்க்குள்ளே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க்கை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியில் 2 கல் வச்சு, செங்கல்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பக்கெட் தூக்கி நிறுத்துகிற மாதிரி ஹைட்டாக எதனா ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பக்கெட் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இன்லெட் பைப்பை பக்கெட்டுக்குள்ளே டைரெக்டாக தண்ணி போகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வர பம்பாக இருந்துச்சுனாக்கா இந்த கல்லெல்லாம், சிப்ஸு கல்லெல்லாம் வெளியில் செதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் அப்படி தான் ஆச்சு. அதனால் நான் அதுக்கு மேலே ஒரு நெட்லான் வலையை வச்சுட்டு அதுக்கு மேலே கூழாங்கல்லாம் பரப்பினேன். பரப்புனதுக்கப்புறமா தான் அந்த கல் செதறது நின்றுச்சு. இப்போ பம்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே டிஸ்சார்ஜ் ஆகும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள். நிஜமாலுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.